நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் உமக்கு நன்றி. நாங்கள் கூடி வந்து உங்களுடைய வசனத்தை கேட்கும்படி நீர் பாராட்டி இருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மட்டும் எங்களோடு கூட அசைவாடின தேவ ஆவியானவர் இனிமேலும் அசைவாட போற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்கள் இருதயங்களை அவர் திறந்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோமே. ஆண்டவரே, நீதியாளின் இருதயத்தை திறந்த எங்கள் ஆண்டவர், சீஷருடைய இருதயங்களை திறந்த எங்கள் தேவன், ஒரு விசை இந்த காலை வேளையிலும் எங்கள் இருதயங்களை திறக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பேசும், நீர் இடைபடும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. பிரசங்கின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன். பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். பிரசங்கி சாலமோன் ராஜா, அதுவும் உங்க எல்லாருக்கும் தெரியும். சாலமோன் ராஜாவுடைய காலத்துல பரிசுத்த ஸ்தலம்னா தேவாலயம். சாலமோனுக்கு முன்னாடி பரிசுத்த ஸ்தலம்னா ஆசாரிப்பு கூடாரம். சாலமோன் காலத்துல பரிசுத்த ஸ்தலம்னா தேவாலயம். நம்முடைய காலத்துல பரிசுத்த ஸ்தலம்னா நாம தான். பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன் அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு இந்த பரிசுத்த ஸ்தலம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறபடி தேவனுடைய வாசஸ்தலம். அது ஆசாரிப்பு கூடாரமா இருக்கலாம், தேவனுடைய ஆலயமா இருக்கலாம், நாம இருக்கலாம். ஆனால் இதற்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் அப்படின்னு இருக்கு. துன்மார்க்கர் ஏன் போக்குவரவு பரிசுத்த ஸ்தலத்துக்கு செய்யறாங்க? துன்மார்க்கர் பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரவே மாட்டாங்க. அதான் ரொம்ப முக்கியம். யார் பரிசுத்த ஸ்தலத்துக்கு வருவாங்க? நம்மளை பொறுத்த வரைக்கும் பரிசுத்தவான்கள் வருவாங்க இல்லையா? நாம இங்க வரவங்க எல்லாருமே யாரா தான் இருக்கிறோம்? பரிசுத்தவான்கள் தான் இருக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட இப்போ நாம பரிசுத்தவான்களா இருக்கிறோம். இயேசுவின் ரத்தத்துக்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருந்தார்கள். அதற்கு முன்னாடி சொன்னோம் அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேலுக்கு முன்னாடி சொன்னோம்னா ஆபிரகாமா இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நோவாவா இருக்கட்டும், இவர்கள் எல்லாருமே தேவனுடைய ஜனங்கள். அப்படி இருக்கும்போது பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்து போகிற துன்மார்க்கர் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா இது யாரை குறிக்குது? ஆலயத்துக்கு வரக்கூடியதான புறஜாதியாரை குறிக்கிறதா அப்படின்னா இல்ல. புறஜாதியார் போக்குவரவு செய்ய மாட்டாங்க. இங்க போக்குவரத்து யார் செய்கிறது அப்படின்னா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் இருக்கிற துன்மார்க்கர், சபைக்குள்ளேயே இருக்கிற துன்மார்க்கர். இவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்யறவனே துன்மார்க்கர் தான். பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரத்துன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்தாச்சுன்னா, ஆவிக்குரிய விதத்துல நான் சொல்றேன், அதற்கு பிறகு போக்குதான் இருக்கு, வரத்து கிடையாது. வெளியே வர்றதுக்கான வேலையே கிடையாது. எப்ப நம்ம தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வந்துட்டோமோ, இப்போ தேவனுடைய ஆலயம் என்பது அவருடைய ஐக்கியம், நாம தான் வந்துட்டோமோ, இதுக்கு பிறகு பின்னாடி போறதுக்கான வேலை என்பது கிடையவே கிடையாது. இதுக்கப்புறம் முன்னாடி போற வேலை தான் இருக்குது. நம்ம வந்துட்டோம், இனி படிப்படியா நம்ம அநேக முறை வசனத்துல எனக்கு ரொம்ப ஆண்டவர் சொல்லி கொடுக்குற விஷயம் என்னன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கை முன்னேற்றம், படிப்படியா வளர்ந்து மேல போயிட்டே இருக்கும். ஒரு லெவலுக்கு மேல நம்ம வளர்ச்சி அடையும் போது அப்படியே பரலோகத்துக்கு போயிடுறோம். இன்னைக்கு நீங்க போய் பையனை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்குறீங்க, எல்கேஜி யூகேஜி, அவன் ஸ்கூலுக்கு போக்குவரத்தா இருக்கிறத பத்தி பிரச்சனை இல்லை. உண்மை என்னன்னா, அவன் படிப்படியா அவனுடைய படிப்புல என்ன செய்யறான்? வளர்றான். காலையில போயிட்டு சாயங்காலம் வராங்கிறது பிரச்சனை இல்லை, அது போக்குவரத்து நம்ம சொல்லல. அவனுடைய படிப்புல ஒரு இடத்துல நின்றுட்டான். நம்ம என்ன சொல்றோம்? ஸ்கூலுக்கு போனா அப்புறம் வந்துட்டான், அதுக்கப்புறம் அவனுக்கு படிக்க முடியல. டெய்லி போயிட்டு வர்றது நம்ம போக்குவரத்துன்னு சொல்லல, அவன் படிக்கிறது தான் போக்குன்னு சொல்றோம். அதே மாதிரிதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சபைக்கு வந்த பிறகு நீங்க போயிட்டு வரத போக்குவரத்துன்னு சபை பேசல. வாரம் போயிட்டு வரீங்க அதை பத்தி சபை பேசல. ஆவிக்குரிய விதத்துல பேசுது. எதை பேசுது? நான் சபைக்கு போகிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில எனக்கு முன்னேற்றம் தான் இருக்கு, வரத்து கிடையாது. பின்னாடி வருவதற்கு என்ன கிடையாது? வேலை கிடையாது. அப்படியே வரோம், அடுத்தடுத்து மகிமையின் மேல் மகிமை அடைந்து போயிட்டே இருக்கணும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாய் அடுத்த லெவலுக்கு போகணும். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செஞ்சு போயிட்டே இருக்கணும். இங்க எங்க பிரச்சனை வருதுன்னா, போகிறோம், கொஞ்சம் பரிசுத்தத்துல முன்னாடி போறோம், அப்புறம் கீழே வந்துடுறோம். நீதியில கொஞ்சம் மேல போறோம்,
அப்புறம் கீழே வந்துடும். மகிமையில கொஞ்சம் ஒரு நாள் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெபத்துல அப்படி நல்லா மேல போகுது. அப்புறம் கொஞ்ச நாள் என்ன ஆயிடுது? இதுதான் போக்குவரத்து. அதாவது கிராஃப்ல சொல்லுவாங்க ஏறி இறங்குதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கையில போக்குவரத்து கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில போக்கு தான் இருக்கு. வரத்து வந்துட்டா அவன் துன்மார்க்கன், பின்மாற்றம் அடைஞ்சிட்டான்னு அர்த்தம். போகும்போது போயிட்டு திருப்பியும் ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்னாடி வரீங்கன்னா அதற்கு பேர் தான் துன்மார்க்கம். ஏன்னா வாழ்க்கையில பின்மாற்றம் வந்துடுச்சு, ஏதோ பாவம் வந்துருச்சு, வீழ்ச்சி வந்துருச்சு, அவன் திருப்பி பழைய நிலைக்கு போகிறான்னு அர்த்தம். போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறான். ஒரு சிலர் பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஸ்டாண்டர்ட் லெவலே இருக்காது. அவங்கள நம்பவே முடியாது. அது சபையிலயா இருக்கட்டும், ஊழியத்திலயா இருக்கட்டும், நம்பவே முடியாது. இன்னைக்கு நல்லா இருப்பாங்க, பயங்கர ஸ்பிரிச்சுவலா இருப்பாங்க, பயங்கர ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைஞ்ச மாதிரி பேசுவாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அப்படியே டவுனா இருப்பாங்க. கீழே வருவான், கோவப்படுவான், தூக்கி அடிப்பான், மூர்க்கம், கெட்ட வார்த்தை எல்லாம் வந்துடும். திருப்பி மனம் திரும்புவான். திருப்பி அப்படியே கொஞ்சம் மேல வரும். அவரை பார்க்கும்போது ஐயோ பரவாயில்ல, முந்திக்கு இப்ப எவ்வளவோ பரவாயில்ல அப்படிம்பாங்க. வந்துட்டே இருக்கும். திருப்பி பார்த்தீங்கன்னா கீழே வரும். இந்த மாதிரி வீழ்ச்சி 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 10 வருஷமா கூட இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏறி ஏறி இறங்கிக்கிட்டே இருக்கும். இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஸ்டாண்டர்ட் லெவலே என்னால் இருக்க முடியல, ஏதோ ஒண்ணு என்னை மேல கொண்டு போது கீழே வருது, நானும் மேல போகணும் தான் ஆசைப்படுறேன், ஆனா ஏதோ ஒரு சிச்சுவேஷன், சூழ்நிலை என்னை கீழே இறக்கிடுது. அப்ப இவங்க எல்லாம் யாருன்னா ஒரு வகையில் துன்மார்க்கர். ஒரு நாள் இவர்கள் என்ன செய்யப்படுவார்கள்? ஜீவனுள்ளோர் தேசத்துக்கு போகாதபடிக்கு அடக்கம் பண்ணப்படுவார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்டாண்டர்ட் தான் முக்கியம். இப்போ இயேசு கிறிஸ்து சீஷர்களை கூப்பிடுறாரு. கூப்பிடும் போது அவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி வா. இப்ப திருப்பி மீன் பிடிக்க போனா அதான் போக்குவரத்து. ஆண்டவரே, காலையில ஃபுல்லா உங்க கூட இருக்கிறேன், நைட்ல என்ன பண்றேன்? மீன் பிடிக்க போயிடுறேன், மார்னிங் வந்து உங்களோட ஜாயின் பண்ணிக்கிறேன். அதுக்கு பேர் தான் போக்குவரத்து. யூதாசு இயேசுவோடயே இருந்தானா அதுக்கு பேர் போக்கு. திருப்பி ஆசாரியர் போய் பார்க்க போனா பாருங்க, ஆசாரியர்களை பார்த்து 30 வெள்ளிக்காசு வாங்க போனால, அது பின்மாற்றம், வரத்து. போக்கு வரத்து, போயிட்டு போயிட்டு வர்றது, ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லாது. அப்ப இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்க எப்படி வளரணும்? இந்த போக்குவரத்து இல்லாம வெறும் போக்கா மட்டும் இருப்பது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த பரிசுத்த ஸ்தலமா இருக்கட்டும், அதாவது ஆசாரிப்பு கூடாரமா இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும், அதாவது தேவனுடைய ஆலயம், சாலமோனுடைய ஆலயமாக இருக்கட்டும், செருபாபேல் ஆலயமா இருக்கட்டும், நாமளா இருக்கட்டும், 3 பகுதிகளாக இருக்கிறோம். உதாரணமா ஆசாரிப்பு கூடாரத்துல பலிபீடம்னு ஒண்ணு இருக்குது, உங்க எல்லாருக்கும் தெரியும். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. யாத்ராகமம் 27:1. 5 முழ நீளமும் 5 முழ அகலமுமாக சித்தி மரத்தால் பலிபீடத்தையும் உண்டு பண்ணுவாயாக. இதான் ஃபர்ஸ்ட் ஆசாரிப்பு கூடாரத்துல செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இதுதான் பலிபீடத்தை உண்டு பண்ண சொல்றாரு. இந்த பலிபீடம் அப்படிங்கிறது தான் நம்ம சாலமோன் தேவாலயத்திலும் இருந்துச்சு. நமக்கு பலிபீடம்ங்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சரீரம் தான் நம்ம பலிபீடம். நம்ம சரீரம் தான் மாம்சத்தை சுட்டெரிக்கிற இடம். இப்ப இந்த பலிபீடத்துக்கிட்ட போக்குவரத்தா இருக்கிற ஜனங்கன்னு ஒரு குரூப் இருக்குது. பலிபீடத்துக்கிட்ட போக்குவரத்தா இருக்கிறவங்க அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. வாசிங்க 2 சாமுவேல் 6:19. இஸ்ரவேலின் திரள்கூட்டமான ஸ்திரீ புருஷராகிய சகல ஜனங்களுக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சை ரசத்தையும் பங்கிட்டான். பிற்பாடு ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வீட்டுக்கு போய்விட்டார்கள். வந்தாங்க, அப்பமும் ரசமும் வாங்கினாங்க, வாங்கிட்டு திருப்பி என்ன செஞ்சிட்டாங்க? போயிட்டாங்க. அவ்வளவுதான். வந்தாச்சு, அப்பத்தையும் ரசத்தையும் வாங்கியாச்சு, போயாச்சு. இதான் பலிபீடத்துக்கிட்ட போக்குவரத்து செய்கிற ஜனங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஆசாரிப்பு கூடாரத்துல அல்லது நீங்க பரலோகத்துக்கு போகிறதுல உங்களுடைய முதல் ஸ்டேஜ் எதுனா பலிபீடம். இந்த பலிபீடத்துக்கிட்ட வர குரூப் ஒண்ணு இருக்கு. இவன் எதுக்கு வருவான்? அப்பத்தையும் வாங்குவாங்க, ரசத்தையும் வாங்குவாங்க, இறைச்சி துண்டை வாங்குவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, வீட்டுக்கு போயிடுவாங்க. இந்த கூட்டம் தான் போக்குவரத்து செய்கிற கூட்டம். இந்த கூட்டம் ஒரு நாள் செத்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுகிட்டையும் அப்படி ஒரு குரூப் இருந்துச்சு. இப்ப இயேசுகிட்ட பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு அவரோட வந்த ஒரு குரூப் இருக்கு. அதே நேரத்துல ஒரு 5000 பேர் வந்தாங்க. திடீர்னு இயேசுகிட்ட வந்தாங்க, அப்பத்தையும் வாங்கினாங்க,
இறைச்சியும் வாங்கினாங்க, அதாவது மீனை வாங்கினாங்க, மீன் துண்டை வாங்கினாங்க, அப்பத்தை வாங்கினாங்க, சாப்பிட்டாங்க. அடுத்த கிளம்பி என்ன செஞ்சுட்டாங்க, எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு வர்றாருங்க, ஏதோ ஒண்ணு வாங்குறாங்க, அதோட திரும்பி போயிடுறாங்க பலிபீடத்துக்கிட்ட. அதான் முக்கியம். இன்னைக்கு இந்த கூட்டம் தான் அதிகம். இது 5000 பேர் இருக்கிற கூட்டம். இந்த கூட்டத்துக்கான வேலை ஒண்ணுமே கிடையாது. வருவாங்க, அப்பத்தையும் வாங்குவாங்க. என்ன வாங்குவாங்க? அப்பத்தையும் வாங்குவாங்க, கர்த்தருடைய வார்த்தையை வாங்குவாங்க, கம்யூனியனும் எடுப்பாங்க. என்ன எடுப்பாங்க? அப்பமும் ரசமும் எடுப்பாங்க, இறைச்சி துண்டியும் வாங்கிப்பாங்க, மாம்சத்துக்கு தேவையானதையும் வாங்கிப்பாங்க, ஆசீர்வாதத்தை வாங்கிப்பாங்க. வாங்கிட்டு அப்படியே திரும்பி போற கூட்டம் ஒண்ணு இருக்கு. அது இன்னைக்கு சபையில அதான் ஜாஸ்தி, எல்லா காலத்திலயும் அதான் ஜாஸ்தி. யோசிச்சு பாருங்க, ஆசாரிப்பு கூட இடத்துல பலிபீடத்துக்கிட்ட திரளான ஜனங்கள் வருவாங்க. இஸ்ரவேல் கோத்திரத்துல இருந்து 12 கோத்திரமும் வரும். எல்லாரும் நிற்பாங்க. எத்தனை ஆயிரம் பேர் இருப்பாங்கன்னு தெரியாது. எல்லாருக்கும் அப்பம், இறைச்சி துண்டு, ரசம் கொடுப்பாங்க, வாங்குவாங்க, சந்தோஷமா புசிப்பாங்க, போயிடுவாங்க. இது போக்குவரத்து உள்ள கூட்டம். எந்த கூட்டம் பலிபீடத்தை தாண்டி ஆசாரிப்பு கூட்டத்துக்குள்ள வருதோ அதான் முன்னேற்றமான கூட்டம். பலிபீடத்து வரைக்கும் வந்துட்டு திருப்பி போற கூட்டம். எல்லாரும் போக முடியாதுங்க. லேவி கோத்திரத்துல இருக்கிறவங்க தான் அங்க போக முடியும். ஆனா ஆண்டவர் அப்படி சொல்லல. ஆரம்பத்துல எல்லாரும் போறதுக்கு தான் ஆண்டவர் கூப்பிட்டு வந்தார் எகிப்துல இருந்து. ஆனா ஒரு காலகட்டத்தில் லேவியர்கள் மட்டும் ஆசாரிப்பு கூட்டத்துக்குள்ள போறதுக்கு பர்மிஷன் வாங்கினாங்க. ஏன்னா அவங்க தேவனுக்கு காட்டின வைராக்கியம். ஆனா இப்போ அப்படி இல்லை. புதிய ஏற்பாட்டுல நம்ம அத்தனை பேரையுமே கர்த்தர் ஆசாரியரும் ராஜாக்களுமாய் தான் அழைத்திருக்கிறார். நாம எல்லாருமே பலிபீடத்துக்கு வந்து திரும்பி போற கூட்டம் இல்லை. ஆனா இந்த கூட்டம் ஜாஸ்தி. இன்னைக்கு நீ என்ன வாங்கினாலும் ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் அளவு. உன்னுடைய படிப்பு, உன்னுடைய பணம், ஆஸ்தி, இது எதுவுமே ஸ்டாண்டர்ட் கிடையாது. பரலோகத்தோட ஸ்டாண்டர்ட் கிடையாது. யோசிச்சு பாருங்க, சாலமோனை விட பெரிய கோடீஸ்வரனா நீங்க எல்லாரும்? பவுலை விட பெரிய கோடீஸ்வரனா? எதுக்கு இந்த பிரசங்கம்? எதுக்கு இப்படி? அப்ப என்ன ஆகுது? நிறைய ஊழியக்காரங்களுக்கு தெரியுமா, இந்த மாதிரி பேசுற ஆளுகிட்ட போய் ஒரு கூட்டம் பெருசா உட்காந்துக்குது. அது விரும்புறது என்ன விரும்புது? எல்லாருக்கும் முன்னாடியும் நல்ல பெரிய பெரிய வீடு வாசல்ல உட்கார்ந்தாதான் ஒரு மரியாதை. அப்ப பவுல் பட்டணத்தோறும் அடிக்கப்பட்டது மரியாதை இல்லையா? அந்நியரும் பரதேசிகளும் சொல்றது மரியாதை இல்லையா? பரதேசிகளுக்கு எழுதுகிறேன்னு பேதுரு எழுதுறது மரியாதை இல்லையா? பத்மதீவில போயிட்டு யோவான் இருந்தது மரியாதை இல்லையா? இன்னைக்கு கர்த்தருக்காக பாடு சகிக்கிறதையோ அல்லது எளிமையா இருக்கிறதையோ அவமானமா கருதுகிற ஒரு கூட்டம் இருக்கு. பணத்தையும் ஆஸ்தியையும் ஆவிக்குரிய அளவாக சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு. இந்த கூட்டம் தான் உங்களை பலிபீடத்துக்கிட்ட இறைச்சி துண்டு கொடுக்கிற கூட்டம். இயேசுநாதருடைய வழிக்கு வாங்க. இயேசுநாதர் அழகா சொல்றாரு, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? 70 பேர் போயிட்டா, மிச்சம் 12 பேர் தான் இருக்கான். 12 பேரை பார்த்து கேட்கிறாரு, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? போராடுறாரு. நீ போடா விட்டா என்ன ஆகும் தெரியுமா? யோவான் சொல்றாரு, நீ கூப்பிடனா கல்லு கூப்பிடும், நீ கூப்பிட்டா உனக்கு ஆசீர்வாதம், கூப்பிடா விட்டால் கல்லுகள் கூப்பிடும். இன்னைக்கு உலகம் எதை பார்க்குது? சபையில இருந்து ஒரு குடும்பம் போயிட்டா, ஐயோ குடும்பம் போயிருச்சே, எதுக்காக போறாங்கன்னு பாருங்க. உங்களை புரிஞ்சுக்காம போயிட்டாங்க, சத்தியத்தை விட்டு போயிட்டாங்க. சத்தியம் வேணான்னு போறாங்கன்னா பரவாயில்ல, அது கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஏதோ உங்ககிட்ட பர்சனல் இஷ்யூ போறாங்கன்னா வருத்தப்படணும், கூப்பிட்டு பேசணும். ஆனா சத்தியத்தை கேட்டுட்டு, ஐயோ இந்த இவர் சத்தியம் இப்படிதான் பேசுறாரு, ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு ஒரு குரூப் போகுதா, கவலையே படாதீங்க. இன்னைக்கு பலிபீடத்துக்கிட்ட இறைச்சி துண்டுக்கு வரக்கூடிய கூட்டம் ஒண்ணு இருக்குது. அது இறைச்சி துண்டுக்கு வருது, அப்பமும் ரசமும் வாங்கிடும், ஆனா திரும்பி போயிடுவாங்க. ஆண்டவர் அந்த கூட்டத்தை விரும்பவில்லை. இது ஒரு பெரிய குரூப் இருக்குது. எங்க சபையில 5000 பேர், 10,000 பேர், 20,000 பேர் இருக்கட்டும்ங்க. எத்தனை பேர் பலிபீடத்துக்கிட்ட இருக்கிறான்? அதான் கேள்வி. எத்தனை பேர் இறைச்சி துண்டுக்கு வரான்? எப்பவுமே ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தது ஒன்றுதான், எவ்வளவு பேர் உன் கூட்டத்துக்கு வராங்கன்றது முக்கியமே இல்லை, எவ்வளவு பேர் சபைக்கு வராங்கன்றது முக்கியமே இல்லை, எவ்வளவு பேர் சபையில இருந்து பரலோகத்துக்கு வராங்கன்றது தான் முக்கியம். சபைக்குள்ள 5000 பேர் வந்துட்டு பரலோகத்துக்கு 5 பேர் வந்தா என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? ஆனா 20 பேர் வந்துட்டு சபைக்கு 20 பேரும் பரலோகத்துக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அதுதான் ஆசீர்வாதம். ஒரு ஸ்கூல்ல 50,000 பேர் படிச்சுட்டு 25,000 பேர் பாஸ் பண்ணான்னா அதுக்கு பேர் 50%. 1000 பேர் படிச்சு 1000 பேரை பாஸ் பண்ணா அதுக்கு பேர் 100%. என்னை நம்பி கொடுத்ததுல எல்லாத்தையும் நான் பரலோகத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். அதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற டார்கெட்.
இன்னைக்கு பலிபீடத்துக்கிட்ட இருக்கிற ஒரு கூட்டம் போக்குவரத்தா ஆசீர்வாதத்துக்கு வந்து வந்து போகும், உலக காரியங்களுக்கு வந்து போகும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு அசம்பாவிதம் அல்லது ஏதாவது ஒரு சின்ன சம்பவம் அல்லது சின்ன போராட்டம் ஒண்ணு வரட்டும், இவங்க திருப்பி சபைக்கே வர மாட்டாங்க. நீங்க என்ன நினைச்சு சர்ச்சுக்கு வந்தீங்க? யார் ஏமாறுவான் தெரியுமா? எதையாவது எதிர்பார்த்து சபைக்கு வரவன் தான் ஏமாறுவான். யார் ஏமாற மாட்டான் தெரியுமா? எதையுமே எதிர்பார்த்து நான் வரல, இயேசுவை எதிர்பார்த்து வந்தேன். அவன் ஏமாறவே மாட்டாங்க சர்ச்சில். அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? கண்டிப்பா தருவார். ஆனா என்ன தேவையோ அதான் தருவார். நீங்க எதிர்பார்த்துட்டு வருவீங்க, 1000 சவரன் எதிர்பார்த்துட்டு வருவீங்க. எதுக்கு? உங்களுக்கு கொடுத்து என்ன பண்ண போறோம்? ஒரு குரூப் அப்படி இருக்கு, எதிர்பார்த்துட்டு வர்றது, அது கிடைக்கலன்னு திரும்பி போயிடுது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. நான் பலிபீடத்துக்கு ஏன் வரேன் தெரியுமா? பலிபீடத்தில் கொடுக்கப்படுகிறதான இறைச்சிக்காக வரவில்லை. அங்கே கொடுக்கப்படுகிற அப்பமும் ரசமும் என்னை இன்னும் கொஞ்சம் உள்ளே கூட்டிட்டு போகும், என்னை இன்னும் கொஞ்சம் தாண்டி உள்ளே கூட்டிட்டு போகும். அதுக்கு தான் நான் வரேன். இப்போ ஒருத்தன் வந்தா பாருங்க, வாசிங்க யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். நல்ல கவனிங்க. எல்லாரும் பலிபீடத்துல வந்தாங்க, மோசே கூட பேசினாங்க, திரும்பி எங்க போயிட்டாங்க? எல்லாரும் அவங்க கூடாரத்துக்கு போயிட்டாங்க. ஆனா யோசுவா என்ற வாலிபனும் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் பலிபீடத்தை தாண்டி எங்க வந்துட்டான்? ஆசாரிப்பு கூடாரத்துடைய வாசலுக்கு வந்துட்டான். அங்கேயே உட்காந்துக்கிட்டான். யோசுவாவுக்கு ஒண்ணு குடும்பமா, பிள்ளையா, குட்டியா? உடனே இப்ப அந்த கேள்வி கேட்பாங்க. இவருக்கு என்னங்க கவலை, பிள்ளையா குட்டியா? யோசுவாவுக்கு பிள்ளை குட்டியெல்லாம் இருந்துச்சு. யோசுவாவும் சொல்றாரு, நானும் என் வீட்டாரமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அவருக்கும் பிள்ளை குட்டியெல்லாம் இருந்துச்சு. ஆனா அவருக்கு தெரியுது, பலிபீடத்திட்ட வந்து ரிட்டர்ன் போறது தப்பான காரியம். அதை தாண்டி நான் ஆசாரிப்பு கூடார வாசலுக்கு வந்துடணும், நான் முன்னேற்றம் அடையணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில. அதுதான் ஆசாரிப்பு கூடார வாசல்ல தங்கி இருக்கிறது. ஆவிக்குரிய விதத்துல சொல்லணும்னா அப்படின்னா வீட்டுக்கு திரும்பி போகக்கூடாதா? அதல்ல, நான் இன்னும் கொஞ்சம் முன்னேறி தேவனுடைய ஆலயத்தில், தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறதையே மேன்மையாக கருதுவேன். நான் திரும்பி பின்னாடி போக மாட்டேன், உலகத்தில் உள்ளவைகளுக்கு போக மாட்டேன். எல்லாவற்றையும் விட்டுத்தான் இயேசுக்கு பின்னாடி வந்தேன். திருப்பி நான் மீன் பிடிக்க போகிறேன்னு போக மாட்டேன். எல்லாவற்றையும் விட்டுத்தான் நான் பவுலோடு கூட ஊழியத்துக்கு வந்தேன். திரும்பி போய் நான் உலகத்தின் மேல் ஆசை வைத்து போன தேமாவை போல போக மாட்டேன். நான் எல்லாத்தையும் விட்டுத்தான் எலிசாவுக்கு பின்னாடி வந்தேன். திருப்பி நாகமனுடைய ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி நான் போக மாட்டேன். இதுதான் தாட். எப்ப திரும்பி நீ பின்னாடி போறீங்களோ, இப்ப பாருங்க, அவன் முன்னாடி ஆயிட்டான். அடுத்த ஸ்டெப்புக்கு வரான், ஆசாரிப்பு கூடார வாசலுக்கு வரான். இவன் யாரு? எப்ராஹிம் கோத்திரத்துக்காரன். எப்ராஹிம் கோத்திரத்துக்காரத்துக்கும் ஆசாரிப்பு கூடாரத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. எப்ராஹிம் கோத்திரம் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு உள்ள போகவும் முடியாது. எல்லாம் தெரியும். ஆனா அவன் செய்யறான், பரவாயில்ல நான் ஆசாரிப்பு கூடாரத்துல நிக்கிறேன். ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் என்பது அதுதான். எனக்கு பின்னாடி போவதற்கான எந்த விதமான முகாந்தரமும் கிடையாது. நான் இன்னும் முன்னேற வேண்டும், நான் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும், இன்னும் நான் அடுத்த லெவலுக்கு போகணும். இந்த தாட் இருந்துட்டே இருக்கணும். இல்லைங்க, உனக்கு அதனால என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம் உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த ஊழியத்துக்கு நாங்க வர்றதுக்கு முன்னாடி, நாங்க சபையில் இருக்கிற காலத்துல, என்னோட கல்லூரியோட முதலாவது வருஷத்துல தான் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். 18 வயசுல நான் ஊழியத்துக்கு வந்தது. கிட்டத்தட்ட 29 வயசுல தான் நான் வந்த ஊழியத்துக்கு. அந்த 12 ஆண்டு காலமும் எங்க ஆலயத்துல எனக்கு ஊழியம் என்பது கன்ஃபார்மே ஆகல. நான் ஊழியக்காரனோட பையனும் கிடையாது. என்னை கொண்டு போய் சாமுவேல் மாதிரி கொண்டு போய் விடவும் இல்லை. நான் காலேஜுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறேன். ஆனால் ஆலயத்தில் தங்கி இருப்பதை நாங்கள் விரும்பினோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில போனா ஆராதனையை முடிச்சுட்டு வந்து திருப்பி சாயங்காலம் ஓப்பனாருக்கு போவோம் 3 மணிக்கு. அது முடிச்சு 6 மணிக்கு முடியும். 6:30 மணிக்கு அடுத்து ஈவினிங் சர்வீஸ் இருக்கும், அதை அட்டன் பண்ணுவோம். 8:30 9 மணிக்கு தான் முடியும். முடிச்சு காலைல 5 மணிக்கு ஆராதனை இருக்கும். திங்கட்கிழமை காலைல 5 to 6 பிரேயர் இருக்கும். அதுக்கு வருவோம். எவ்வளவுக்கு எவ்வளவு ஆலயத்தில் இருக்க முடியுமோ அவ்வளவு ஆலயத்தில் இருக்க விரும்புவோம். ஏன்?
என்ன கொடுக்க போறாங்க? ஆலயத்திலே இருந்தா என்ன பிரயோஜனம்? அதெல்லாம் கிடையாது. பிரயோஜனத்துக்காகலாம் கிடையாது. ஆலயத்தில் இருப்பதே ஆசீர்வாதம். உள்ள தங்கி இருந்து ஜெபம் பண்றதே ஆசீர்வாதம். பாய் போடுறதா இருக்கட்டும், பெருக்கிறதாக இருக்கட்டும், அல்லது அங்க இருக்க கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன ஊழியங்களாக இருக்கட்டும். ஊழியக்காரரு தம்பி 4 பேர் ஓடி போய் நிற்போம். பாஸ்டர் சொல்லுங்க என்ன? அவர் ஏதோ ஒன்று கூப்பிட்டாரு. யாரை கூப்பிட்டாரு? தம்பி அப்படின்னா 2-3 பேர் ஓடுவோம். ஏன் அவர் எங்களை நான் கூப்பிட்டோன்னா வாங்கன்னு சொன்னாரா? அதெல்லாம் கிடையாது. ஆலயத்தில் இருப்பது ஆசீர்வாதம். எங்களுக்கு வீடு இருந்துச்சு. இது அப்படியே வேலைக்கு போகும்போது தொடர்ந்துச்சு. கல்யாணம் ஆன பிறகு தொடர்ந்துச்சு. எதுக்கு சொல்றேன் தெரியுமா? இன்னைக்கு கர்த்தர் ஆலயத்திலேயே வேலையை கொடுத்துட்டாரு. எல்லா நாளும் ஆலயத்துல வேலை பார்க்குற மாதிரியே வச்சுட்டாரு. எல்லா வாரமும் ஏதோ ஒரு ஆலயத்துல இருந்துகிட்டே இருக்கிறோம். இப்ப நான் நினைக்கிறேன் இது ஒரு பெரிய ஆசீர்வாதமா, பாக்கியமா நினைக்கிறேன். 6 நாள் உலக வேலைக்கு போறது நான் குற்றமா சொல்லல. எனக்கு அது கூட கிடையாது. 6 நாளும் கர்த்தருக்கு வேலை பார்க்கறதே வேலையா வச்சுட்டேன். 7ஆம் நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறோம். போக்குவரத்துக்கு வேலையே இல்லை பாருங்க. இப்ப இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டம் ஆசாரியம் கூட கிட்ட வரத்துக்கு, தேவனுக்கு கிட்ட வரத்துக்கு யோசிக்குது. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம சபையில இருக்கிறோமோ, தேவனோட இருக்கிறோமோ, ஊழியத்துல இருக்கிறோமோ, அவ்வளவுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம். இன்னைக்கு ஆசீர்வாதத்துக்காக வரக்கூடிய ஒரு கூட்டம் வருது, இறைச்சி துண்டை வாங்குது, போயிடுது. ஆனா யோசுவா என்ற வாலிபனும் பலிபீடத்தையும் தாண்டி ஆசாரியம் கூட வாசல்ல போய் உட்காந்துக்கிட்டான். என்ன யோசுவா வீட்டுக்கு போலையா? போலாங்க. ஏன்? இந்த ஆசாரியம் கூட வாசல்ல உட்காந்தது எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்குது. நான் சிலரை பார்த்திருக்கிறேன். ஊழியத்தை அவ்வளவு வாஞ்சியா செய்வாங்க. அவங்களோட இருக்கும் போதெல்லாம் நினைக்கும் எவ்வளவு இன்ட்ரெஸ்டா ஊழியம் செய்யறாங்க. அதாவது ஊழியத்தை வேலையா செய்ய மாட்டாங்க, ஊழியத்தை கடமையா செய்ய மாட்டாங்க. ஆபீஸ் மாதிரி ஊழியத்தை செய்ய மாட்டாங்க. 6 நாள் வேலை, 1 நாள் லீவு, அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. நான் அவங்களோட இருந்திருக்கிறேன். அவங்கள பார்ப்பேன். அந்த ஊழியத்தை ஆத்மா விரும்புற வேலையை செய்வாங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஏதாவது தியானிப்பாங்க, ஏதாவது பேசுவாங்க, இல்ல ஆராதிப்பாங்க. சும்மா இருக்கும்போது கூட அதுதான் அந்த ஆசாரிப்பு கூட வாசல தங்கி இருக்கிறதுக்கான அடையாளம். அப்படியே தேவ சமூகத்திலே பிரசன்ஸ்லயே இருக்கிறது. இருந்து பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். இந்த பலிபீடத்துக்கிட்ட இருந்து இந்த இறைச்சி துண்டையும், ஆட்டு சத்தத்தையும், மாட்டு சத்தத்தையும் ஒரு நாள் கேட்டுக்கிட்டு இருந்தோம். இப்ப தாண்டி வந்துடணும். நாமளும் அங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது? அந்த இறைச்சி துண்டுக்கு ஒரு கூட்டு அடிச்சுக்கும் பாருங்க. அதே மாதிரி நீங்களும் அடிச்சுக்க கூடாது. வீடு, வாசல், நகை, எதிர்காலம், பிள்ளைகள், கல்யாணம். இப்போ நீங்க ஒரு தாண்டி அப்படி வந்துட்டீங்க. யோசுவா வந்துட்டாரு. இப்ப யோசுவாவுக்கு என்ன குறை வச்சாரா ஆண்டவரு? ஏதாவது குறை வச்சாரா? ஒரு குறையும் இல்லை. அவன் தான் மோசேக்கு அப்புறம் போஸ்டிங்கே வந்தான். நியாயமா என்ன பண்ணோம்? மோசேக்கு அப்புறம் லேவி கோத்திரத்துல யாராவது ஒருத்தரை செலக்ட் பண்ணி தானே கொண்டு வரணும். ஆனா எப்ராயிம் கோத்திரத்துல யோசுவா வராரு. ஏன் வராரு? அவனங்க பொறுப்பு இல்லாம எப்ப பார்த்தாலும் ஊழியம் சுத்திட்டு இருந்தான். ஆசாரிப்பு கூட வாசல்ல உட்கார்ந்து இருந்தான். அவனுக்கு குடும்பத்தை கவனிக்கல, இப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் பார்த்தாரு. அவன் குடும்பத்தையும் பார்த்தான். அதை விட அதிகமா என்ன நேசிச்சான். ஏன் ஆசை? என்னோட வீட்டு வாசல்ல உட்கார்தான் விரும்பினான். அவனை பண்றா செலக்ஷன். அந்த செலக்ஷன் நான் எப்பவும் சொல்லுவேன், ஆண்டவர் நம்மளை இன்னைக்கு செலக்ட் பண்ணல. நம்மளை என்னைக்கு தாயின் வயிற்றுல கந்தாரோ அன்னைக்கே செலக்ட் பண்ணிட்டாரு. என்னைக்கு ஊழியத்துக்கு வேறு பிரிச்சாரோ அன்னைக்கே செலக்ட் பண்ணிட்டாரு. அந்த செலக்ஷன்ல விருப்பப்பட்டு வேலை செய்யணும். நான் எப்பவும் அதான் நினைப்பேன். இந்த ஊழியத்தை டேட் கொடுத்துட்டு செய்ய முடியல, அன்னைக்கு ஜுரம், படுத்த படுக்கை ஆகிட்டோம், இல்லை போக முடியல, அது வேற. ஆனா அந்த இடத்துக்கு வந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம், சுத்தி பார்ப்போம், நீங்க யாராவது போய் நீங்க பேசுங்க, சான்ஸே கிடையாது. செய்யக்கூடாது. இதுவரைக்கும் கர்த்தர் அப்படி செய்வதற்கு எனக்கு வாய்ப்பு தரல. இனிமேலும் அந்த மாதிரி நான் செஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? இது எனக்கு கிடைக்கக்கூடாத பொக்கிஷம் கிடைச்சிருக்குது. ஒரு படி மேல தாண்டி ஆசாரிப்பு கூடாதுக்கு ஆண்டவர் கொண்டாந்து இருக்கிறாரு. அந்த வாசல்லையே தான் நான் உட்கார்ந்து இருக்கணும். திருப்பி நான் பலிபீடத்துக்கிட்ட போயிடவே கூடாது. அல்லேலூயா. இது முதலாவது பலிபீடத்திற்கு வந்து போகிற துன்மார்க்கர். 2வது பாருங்க, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 9வது வசனம். வாசஸ்தலத்துக்கு பிரகாரத்தையும் கொண்டு பண்ணுவாயாக. தெற்கே தென் திசைக்கு எதிரான பிரகாரத்துக்கு திரித்த மெல்லிய பஞ்சு நூலால் செய்யப்பட்ட 100 முழ நீளமான தொங்கு திரைகள் இருக்க வேண்டும். நல்லா கவனிங்க. இந்த வாசஸ்தலம் 2 பகுதியாக இருக்கிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசி. எப்படி எனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதன் முந்தின பாகத்தில் குத்துவிளக்கும் மேஜையும் தேவ சமூக கப்பங்களும் இருந்தன.
அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். இரண்டாம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அப்ப ரெண்டு இருக்குது. இப்ப யோசுவா எங்க உட்கார்ந்தாரு? பரிசுத்த ஸ்தலத்துடைய வாசல்ல வெளியே உட்கார்ந்து இருக்கிறார். இது கொஞ்சம் முன்னேற்றம். ஆனா யோசுவாவால எங்க போக முடியாது? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியாது. ஏன்னா அதுல எப்ராயிம் கோத்திரத்தை சார்ந்தவங்க யாரும் என்ன செய்ய முடியாது? போக முடியாது. யார் தான் போக முடியும்? லேவி கோத்திரம் சார்ந்தவங்க போக முடியும். ஆனா இப்ப நமக்கு அப்படி இல்லை. நாம யார் வேணாலும் எங்க வேணாலும் போகலாம். இப்ப நாம ரெண்டாவது லெவலுக்கு வரோம். இப்ப எங்க வரோம்? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உள்ள வரோம். ஆனா அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உள்ள வரவங்களும் லேவியர்கள் அப்படிங்கிறவங்க வருவாங்க. இவங்க வருவாங்க. அங்க 2-3 வேலை இருக்கும். அந்த வேலையெல்லாம் அவங்க செய்வாங்க. என்ன வேலை செய்வாங்க பாருங்க, வாசிங்க. என்னாகும் 4:16 வாசிங்க. என்னாகும் ஆரோனின் குமாரன் எலெயாசார் விளக்குக்கு எண்ணெயையும் சுகந்த தூப வர்க்கத்தையும் தினந்தோறும் இடும் போஜன பலியையும் அபிஷேகத்தையும் வாசஸ்தலம் முழுவதையும் அதிலுள்ள யாவையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அதன் பணிமுட்டுகளையும் விசாரிக்க கடவுள் என்றார். ரெண்டாவது ஒரு ஆள் உள்ள போலாம். இன்னும் கொஞ்சம் லெவல் உள்ள போலாம். அவன் யாருன்னா ஆசாரியர், லேவியர். இவன் உள்ள போலாம். உள்ள போயிட்டு அவன் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்குள்ள இருக்கிறத எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணலாம். விளக்கு எண்ணெய பண்ணலாம். அங்க இருக்கிற அப்பத்தை டெய்லி மாத்தணும். சமூகத்து அப்பத்தை டெய்லி மாத்தணும். அதை மாத்துவான். எல்லா வேலையும் செய்யலாம். ஆனா இதை அவன் டெய்லி செய்யணும், தினந்தோறும் செய்யணும். வாசிங்க எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசி. 9:6. இவைகள் இவ்விதமாய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு முதலாம் கூடாரத்திலே நித்தமும் பிரவேசிப்பார்கள். முதலாம் கூடாரத்திலே, அதுதான் அந்த இடத்துல நம்ம வாசிச்சோம். என்ன 4:16 தினந்தோறும் டெய்லி உள்ள போவாங்க. ஆனா டெய்லி வெளியே வந்துருவாங்க. இது ரெண்டாவது கூட்டம். ஆசாரியர்கள் எங்க போவாங்க? டெய்லி உள்ள போவாங்க. விளக்க கிளீன் பண்ணுவாங்க, நல்ல எரிய வைப்பாங்க. அங்க இருக்கிற அப்பத்தை எடுப்பாங்க, சாப்பிடுவாங்க. ஏன்னா அது ஆசாரியர்கள் சாப்பிடுறது, தூக்கி போடக்கூடாது. சாப்பிடுவாங்க, வெளியே வந்துருவாங்க. திருப்பி புது அப்பம், புதுல எண்ணெய் ஊத்துவாங்க. இது டெய்லி நடக்கும். இப்படி ஒரு கூட்டம் இருக்குது. இது ரெண்டாவது கூட்டம். இவங்க கொஞ்சம் முன்னாடி வந்துட்டாங்க, உள்ள வந்துட்டாங்க. நம்மள மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சவங்க தான் ரெண்டாவது கூட்டம்னு வச்சுக்கோங்க. வந்துருவாங்க. இவங்க வசனத்தின் மேல தாகம் இருக்கும். டெய்லி வசனம் படிப்பாங்க. டெய்லி ஏதாவது வசனத்துல ஏதாவது ரெவலேஷன் கிடைக்கணும்னு விரும்புவாங்க. அப்புறம் விளக்கு, வெளிச்சம், பிரகாசம், மகிமை எல்லாம் டெய்லி இருக்கும். ஆனா வந்துருவாங்க வெளியே. திருப்பி போவாங்க, திருப்பி சாப்பிடுவாங்க, திருப்பி வந்துருவாங்க. இது இன்னொரு கூட்டம் இருக்குது. இந்த முதல்ல வந்த கூட்டம் உலக ஆசீர்வாதத்துக்கு வந்துட்டு போற கூட்டம். இவன் ரெண்டாவது இருக்காங்க. இவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சவன். இவன் விருப்பம் என்ன? வசனம் தான். இவன் விருப்பம் என்ன? மகிமை தான், பிரகாசம் தான். ஆனா இவங்களால அடுத்த லெவலுக்கு போக முடியாது. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது? போக முடியாது. இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? போவாங்க, வந்துருவாங்க. இதுக்கு மேல இவங்களுக்கு வளர்ச்சியே இருக்காது. அவ்வளவுதான். ஒரு சிலர்லாம் பாருங்க, சபைக்கு வருவாங்க, உலகத்தை வெறுத்தவங்க தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவங்களுக்கு இந்த உலக ஆசைலாம் எதுவுமே இருக்காது. வசனத்து மேல தாகம் இருக்கும். சபைக்கு வருவாங்க, நல்ல ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா 10 வருஷம் 20 வருஷம் அப்படியே இருப்பான் பாருங்க. எந்த மாற்றமும் இருக்காது சபையில, அப்படியே இருப்பாங்க. இந்த பலிபீடத்துக்கிட்ட வந்துட்டு போறான் பாருங்க, அவன் உலக ஆசையில திரும்பி போனவன். இது ஒரு குரூப் இருக்குல்ல, இது சோம்பேறி. இது சோம்பேறி, ஆவிக்குரிய சோம்பேறி. சபைக்கு வந்தது எதுக்காக? நீங்க வெளியே இருந்தீங்க, போக்குவரத்தா இருந்தீங்க, இப்ப சபைக்குள்ள வந்துட்டீங்க, வளர்ச்சி அடைஞ்சிட்டீங்க. இதுக்கு அடுத்த லெவலுக்கு போகணும்ல. விசுவாசி என்னவா மாறணும்? சீஷனா மாறணும். சீஷன் ஊழியனா மாறணும். போய் அநேகருக்கு பிரோஜனமா மாறணும். அடுத்தடுத்த லெவலுக்கு என்ன செஞ்சணும்? போகணும். இதுக்கு அடுத்த லெவலுக்கு போகணும். அது ஊழியத்தின் பாதையில, ஆவிக்குரிய பாதையில. நீங்கள் வெறும் சமூகத்தின் அப்பத்தை புசிக்கிறதுக்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, அதையும் தாண்டி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள். ஒரு ஸ்டாண்டர்ட்ல அப்படியே ஓகே ரைட் போதும், திருப்தி. ஆண்டவர் சொல்றாரு, எபேசு சபையை பார்த்து சொல்லும் போது, ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு என்ன அன்பு?
அபிஷேகம் பெற்ற புதுசுல, சபைக்கு வந்த புதுசுல அப்படியே ஓடி ஓடி வர்றது. அதுக்கப்புறம் அபிஷேகம் பெற்ற புதுசுல அந்நிய பாஷை பேசுறதுல அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட். ஊழியத்துக்கு வந்த புதுசுல வீட்டுக்குள்ளே இருக்க தோணாது, ஏதாவது ஒண்ணு செய்யணும், யார்ட்டையாவது பேசணும். இப்ப வளர்ந்துட்டோம், 10 வருஷம் ஆச்சு. அப்ப அந்த இன்ட்ரெஸ்ட் என்னதான் பண்ணிருக்கணும், வளர்ந்துருக்கணும் 2 மடங்கா. பவுலுக்கு ஆரம்பிக்கும் போது இருந்த ஊழியம் முடியும் போது போர் அடிக்கல. சரி போதும் ரெஸ்ட் எடுக்கலாங்கிற இடத்துக்கு வரல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஆள் யாரு பைபிள்ல பாத்தீங்கன்னா தானியேல். தானியேல் கிட்டத்தட்ட 6ஆம் அதிகாரம் வரும்போதே தானியேலுக்கு 100 வயசு கிட்ட வந்துருச்சு. ஏன்னா ஒரு வாலிப பிராயத்துல இங்க வர்றாரு, பாபிலோன் கொண்டு வரப்படுறாரு. 70 வருஷம் பாபிலோன் சாம்ராஜ்யம் அது வரைக்கும் அங்க இருக்கிறார். அதுக்கப்புறம் மேதிய பெர்சியா சாம்ராஜ்யம் அப்பவும் அங்கதான் இருக்கிறார். 70 வருஷம் கழிச்சோம், கிட்டத்தட்ட 100 வயசு. இப்போ சாகர காலம் வந்துருச்சு. தானியேல் போய் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு 12ஆம் அதிகாரத்துல, இந்த 1335 நாளை குறித்தும் 2300 நாளை குறித்தும் நான் அறிய ஆவலாய் இருந்தேன் அப்படின்னு கேட்கிறாரு. இது என்ன ஆண்டவரேன்னு கேட்கிறாரு. பாருங்க 7ஆம் அதிகாரத்துல கேட்கிறாரு, 20-21 வசனத்துல அந்த 10 கொம்புகளை குறித்தும் அந்த பருவனாய் தோன்றிய சின்ன கொம்பை குறித்தும் நான் அறிய ஆவலாய் இருந்தேன்னு சொல்றாரு. எப்போ? கிட்டத்தட்ட அவருடைய வாலிப பிராயத்துல. அதே கேள்வி ஆனா வேற ஒரு விளக்கத்தை பத்தி சாகுற காலத்திலையும் கேட்கிறாரு. இந்த இதுக்கெல்லாம் என்ன ஆண்டவரை விளக்கம்? இப்ப யோசிச்சு பாருங்க, வாலிப பிராயத்துல அவருக்கு எப்படி ஒரு ஆண்டவரோட உட்கார்ந்து விளக்கத்தை பெற்றுக்கொள்ளணும், ரெவலேஷன் பெற்றுக்கொள்ளணும் ஒரு வாஞ்சை இருந்துச்சோ, அந்த வாஞ்சை எப்போ வரைக்கும் இருக்குது? சாகுற வரைக்கும் இருக்குது. கடைசியில ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? தானியேலே, நீ போய் இளைப்பாரி கொண்டிரு, உன் சுதந்திர விதத்துக்கு எழுப்பு. அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, தானியேல போய் ரெஸ்ட் எடு, போதும்பா. ஆண்டவர் சொல்றாரு, போதும்பா, நீ போய் ரெஸ்ட் எடுப்போம். எப்பேற்பட்டதான ஒரு ஊழியம் பாருங்க. ஆண்டவரே போதுங்கிற அளவுக்கு ஊழியம் பண்றாரு. இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்துட்டோம், சமூகத்தின் அப்பத்தின் வாங்கிட்டோம், அப்புறம் ஒரு திருப்தி. நிறைய பேருக்கு ஒரு லிமிட்டுக்கு மேல ரெஸ்ட் போதும், இதுக்கு மேல என்ன? ஊழியத்துல செட்டில் ஆயாச்சு, ஆவிக்குரிய வாழ்க்கையில செட்டில் ஆயாச்சு, அப்புறம் குடும்பத்துல செட்டில் ஆயாச்சு. இனிமேட்டு என்னங்க? இனிமேட்டு நமக்கு என்னங்க? ஒரு பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி பேர பிள்ளைய பார்த்து அப்படியே ஈஸி சேர்ல உட்காந்து சாவ வேண்டியதுதான் பாக்கி. பவுல் பாருங்க, திமோத்தேயு கிட்ட சொல்லும் போது சொல்லுவார், நம்ம வெளியவே போக வேண்டாம். திமோத்தேயு கிட்ட சொல்லும் போது சொல்லுவாரு, நீ வரும்போது என்னுடைய தோல் சுருளையும் புஸ்தகத்தையும் எடுத்துக்கொண்டு வாம்பார். அந்த ஆளை ஜெயில போட்டாலும் எழுதுவான், உட்காந்து வெளியே விட்டா பேசுவான். யார் வீட்லயும் சும்மா இருக்க சொன்னா உட்காந்து புக்கு எழுதுவான். பவுல், நீ சும்மா இருக்க மாட்டியா? சும்மா இருக்கிறதுக்காக வந்த பூமிக்கு, சும்மா இருக்கிறதுக்காக வந்த. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு செகண்டையும் நான் பயன்படுத்துவேன். நான் போறதுக்குள்ள இந்த உலகத்துக்கு ஒரு பைபிளை எழுதிட்டு போயிருவேன் முடிவு பண்ணி எழுதினான் பாரு. அதனாலதான் அவன் கான்பிடென்டா சொல்றான், நாங்கள் சொல்லிய இந்த சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை தூதனே வந்து சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாதீங்க. ஏன்? நான் உட்கார்ந்து தேவ சமூகத்தில் வாங்கி எழுதி கொடுத்துருக்கிறேன் உனக்கு. கான்பிடென்ட். அவன் ஃப்ரீயாவே இருக்க மாட்டான், சும்மா இருக்க மாட்டான். எதுக்கு சும்மா இருக்கணும்? நீ அடுத்த ஸ்தலத்துக்கு போகணுங்கிற ஆசை உனக்கு இருக்கணும், என்ன இருக்கணும்? போதுன திருப்தி அடைஞ்ச தொலைஞ்ச ஆண்டவர் சொல்லணும், போதுடே ரெஸ்ட் எடு, இன்னுமா ஓடுவேன், அந்த எண்ணம் வந்துடணும். அவன் பாருங்க, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போயிட்டு சாப்பிடுவான், விளக்க கிளீன் பண்ணுவான், நல்லா எரியும், வந்துருவான். இவன் விளக்கு என்ன ஆகும் தெரியுமா? மறுநாள் திருப்பி அணைய போகும், திருப்பி அணையவும், திருப்பி ஏத்துவான், திருப்பி அணைய போவோம், திருப்பி ஏத்துவான். இப்படியே தான் இருப்பான், போக்குவரத்து. ஆனா ஒருத்தர் இருந்தான், அவன் யார் தெரியுமா? வாசிங்க 1 சாமுவேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைத்து போகும்போதே சாமுவேல் படுத்துக் கொண்டிருந்தான். அதே பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளதான் இவனும் இருக்கிறான். யாரு? சாமுவேல். மற்ற ஆசாரியெல்லாம் உள்ள போவான், அப்பத்தை சாப்பிடுவான், வந்துருவான், விளக்க கிளீன் பண்ணுவான், வந்துருவான். ஆனா சாமுவேல் இருக்கான் பாருங்க, வெளியே வர மாட்டான். போவான், என்ன பண்ணுவான்? அங்கேயே படுத்துருவான், அந்த ஸ்தலத்தை விட்டு வெளியே வர மாட்டான்.
வெளியே வரமாட்டான்னா ஸ்டாண்டர்ட் சொல்றேன், ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட். வெளியே வரமாட்டான், உள்ள இருப்பான். அந்த சாமுவேலால மட்டும்தான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும். எல்லா ஆசாரியனும் உள்ள போவான், அப்பத்தை சாப்பிடுவான், விளக்க கிளீன் பண்ணுவான், வந்துருவான். ஆனா இவன் விளக்கையும் கிளீன் பண்ணுவான், அப்பத்தையும் சாப்பிடுவான், கூட உட்கார்ந்து கர்த்தருடைய சத்தத்தையும் கேட்பான். இதுதான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறதுக்கான அடுத்த லெவலுக்கான அடையாளம். பலிபீடத்தில் இருக்கிறவனா அப்பவும் இறைச்சியும் சாப்பிடுவான். ஆனா யோசுவா அதை தாண்டி வாசல்கிட்ட வருவான். எல்லா ஆசாரியனும் உள்ள போவான், சாப்பிடுவான், வந்துருவான். ஆனா சாமுவேல் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளேயே படுத்துப்பான். தேவன் கூப்பிடுவாரு, சாமுவேலே சாமுவேலே. அவன் சொல்லுவான், சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன். யாருக்கு கேட்கும் தெரியுமா? பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரத்தா இருக்கிறவனுக்கு கேட்காது. ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவ சமூகத்திலேயே ஒருத்த படுத்து தூங்கி ஏந்திரிக்கிறான் பாருங்க, அவனுக்கு தான் கர்த்தருடைய சத்தம் கேட்கும். ஊழியத்தை ஏதோ கடமைக்கு பண்ணிட்டு போறவனால கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாது. ஏதோ வாரம் கடை திறக்கிற மாதிரி சபை திறக்கிறவன கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாது. தேவ சமூகத்துல உட்கார்ந்து படுத்து தூங்கி எந்திரிச்சு 40 நாள் இரவு பகலும் மேல ஒருத்தர் உட்கார்ந்துருக்கா பாருங்க, அவனால மட்டும்தான் தேவனிடத்துல இருந்து சத்தத்தை கேட்க முடியும். மலைக்கு மேல போயிட்டு இரவு பகலும் அங்கேயே படுக்கிறான், அங்கேயே தூங்குறான், அங்கேயே எழுந்திருக்கிறான். அப்பதான் கர்த்தர் கூப்பிடுவாரு, மோசே நான் சொல்லுகிறதை எழுதுவார். ஆண்டவர் அப்பதான் பேசுவார். கர்த்தர் உன்னோட பேசணும்னா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரத்தா இருந்தா பத்தாது, அங்க இருக்கிற வெறும் அப்பத்தை சாப்பிட்டா பத்தாது, விளக்கை வெளிச்சத்தை பார்த்தா பத்தாது, அங்கேயே உட்கார்ந்து இருக்கணும், காத்து இருக்கணும், எப்ப கர்த்தர் பேசுவார்னு கேட்கணும். யோசிச்சு பாருங்க, அந்த பரிசுத்த ஸ்தலம் வாசல்ல தான் ஏலி உட்கார்ந்து இருக்கிறான். ஆனா ஏலி சத்தத்தை, கர்த்தருடைய சத்தத்தை யார் கேட்கல? ஏலி கேட்கல. ஆனா உள்ளே இருந்த சாமுவேல் கேட்கிறார். அதுதான் கர்த்தருக்கு நம்ம அடுத்த லெவலுக்கு வளர்ச்சி. கர்த்தரோடு கூட வளர்றது என்பது அதுதான். இன்னைக்கு போக்குவரத்தா இருக்கிற கூட்டம் இருக்கு. என்ன சொல்றாங்க தெரியுமா? பைபிள் வாசிக்கிறேன், தியானிக்கிறேன், சில வெளிப்பாடு கூட கிடைக்குது, ஆனா அதுக்கு மேல என்ன பண்ணும் தெரியல. ஒண்ணும் பண்ண வேண்டாம். அந்த அப்பத்தை சாப்பிட்டுக்கிட்டு வெளிச்சத்துல உட்கார்ந்து அந்த சமூகத்திலேயே உட்கார்ந்து நீங்க தேவனோடு கூட நடந்து பாருங்க, சஞ்சரிச்சு பாருங்க. ஒரு நாள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க தொடங்குவீங்க. ஆண்டவர் சொன்ன, உங்க சத்தத்தை நான் கேட்கணும் ஆண்டவரே, அந்த இடத்துக்கு வரணும், உங்க மாம்ச காதுகள்ல சத்தம் கேட்கணும். கர்த்தர் பேசினார். எப்படி பேசினார்? செய்தியின் வழியா பேசினார், வசனத்தின் வழியா பேசினார், ஒரு தீர்க்கதரிசி வழியா பேசினார், அதெல்லாம் உண்மை. ஆனா கர்த்தர் உன் கூட நேரடியா பேசணும். கர்த்தர் சத்தத்தை கேட்கணும். நீ நான் சத்தத்தை கேட்டுட்டோம்னா அந்த சந்தேகமே வராது, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அந்த சத்தத்தை கேட்கிற ஜனங்களா மாறணும். இதான் 2வது ஸ்டேஜ். இப்போ சத்தத்தை கேட்கிற இடத்துக்கும் சாமுவேல் வந்துட்டேன். ஆனா சாமுவேலால மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது? போக முடியாது. ஏன்? மகா பரிசுத்தத்துக்குள்ள யார் போகணும்? பிரதான ஆசாரியன் தான் போகணும். வாசிங்க, எபிரேயர் நிருபம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. 2ஆம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்திற்கு ஒரு தரம் இரத்தத்தோட பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவார். நல்லா கவனிங்க, இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அதுக்குள்ளேயும் ஒருத்தன் போவான். ஆனா இவனும் போக்குவரத்து தான். வருஷத்துக்கு ஒரு தடவை போவான், வந்துடுவான். ஜனங்களுடைய பாவத்துக்காக உள்ளே போவான் பிரதான ஆசாரியர், கையில ரத்தத்தோட போவான், வந்துடுவான். பலிபீடத்துக்கிட்ட ஒரு குரூப் வந்துச்சு, போயிருச்சு. ஒரே ஒருத்த மட்டும் அங்கேயே இருந்தான். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள டெய்லி ஆசாரியர்கள் வருவாங்க, போயிடுவாங்க. ஆனா சாமுவேல் என்கிற ஒருத்த மட்டும் அங்கேயே படுத்திருந்தார். இப்போ மகா பரிசுத்த ஸ்தலம், இங்கேயும் ஒருத்தன் தான் போக முடியும், பிரதான ஆசாரியன். இவனும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போவான். ஆனா இவனும் அங்க இருக்க மாட்டான். இவனும் என்ன பண்ணிடுவான்? வந்துடுவான். இவனும் போக்குவரத்து தான், இவனும் வந்துடுவான். ஆனா வேதம் சொல்லுது, பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரத்தா இருக்கிற துன்மார்க்கர். போக்குவரத்தா இருக்கிறவன் யாரு? துன்மார்க்கன். அவன் போக்குவரத்தா இருக்க கூடாது, அங்கேயே தான் இருக்கணும். இவன் யாரு? பிரதான ஆசாரியன். யாரு? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேர்ந்தெடுக்கப்பட்டவன், அவனுடைய லேவி கோத்திரத்துல முதற் பேரானவன். கர்த்தரே அபிஷேகம் பண்ணி உள்ளே வர சொல்லியிருக்காரு. எல்லா குவாலிட்டிஸும் இருக்குங்க. ஆனா
கர்த்தரால இவ்வளவு வேறு விரிக்கப்பட்டு ஊழியத்தை அழைப்பை பெற்று கர்த்தர் கூப்பிட்டு விசேஷித்த ஆடையெல்லாம் போட்டு மகிமையில நிரப்பி அப்படி உள்ள கூப்பிட்டு வராரு. ஆனா வந்த இவன் கொஞ்ச நேரம் தான் உள்ள நிப்பான், போயிடுவான். தேவனுடைய பார்வைக்கு வசனத்தின்படி இவனும் துன்மார்க்கனே. உள்ளேயே ஒருத்தன் இருக்கணும். முதல்ல இந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்கு அடையாளம் எதுன்னு கேட்டீங்கன்னா பரலோகம் தான். பரலோகம் தான் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு அடையாளம். நீங்க வெளிப்படுத்தல அதை பார்த்தீங்கன்னா தெளிவா தெரியும். சிங்காசனம் இருக்கிற இடம் 5ஆம் அதிகாரம், சிங்காசனம் இருக்கிற இடம் அதான் கிருபாசனம். அடுத்து கடல் தொட்டி இருக்கும் தேவாலயத்துல, அதான் கண்ணாடி கடல் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இருக்கும். அடுத்து பூமி தான் பலிபீடம், அடுத்து ஆசாரிப்பு கூடாரத்துல பலிபீடம். 3 இடம். இந்த ஆசாரிப்பு கூடாரம் தான் பரலோகத்தினுடைய மாடல். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்வாரு, மலையிலே நான் உனக்கு காண்பித்த மாதிரியின்படியே கீழே கட்டுன்னு சொல்வார். மலையில அவர் காண்பித்த மாடல் வந்து பரலோகத்தினுடைய மாடல் தான் ஆசாரிப்பு கூடாரமா காட்டினார். இப்போ இந்த ஆசாரிப்பு கூடாரம் மாதிரியே பரலோகத்திலையும் ஒருத்த போக்குவரத்தா இருந்தான். பரலோகத்துல யாருங்க இருந்தா கவனிங்க. 2ஆம் வானத்துல ஒருத்தனை ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சார். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்துல இருக்கு. யாருன்னு கேட்டீங்கன்னா லூசிபர். தீரு ராஜாவை குறித்து புலம்பின்னு இருக்குல்ல, அவன் கீழ்வானத்துல இருக்கிறான். இவனுக்கு என்ன ஆசைனா மேல் வானத்துக்கு போகணும்னு ஆசை, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகணும்னு ஆசை. அங்க போயிட்டு சிங்காசனத்தை போட்டு அங்கேயே உட்காரணும்னு இவனுக்கு ஆசை. ஆனா இவனுக்கு அந்த பர்மிஷன் கிடைக்கல பாருங்க. இவன் இன்னும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறதுக்கான பர்மிஷன் கிடைக்கல. இவன் அங்கதான் நிக்கணும். கடைசியில இவன் மேல போக ஆசைப்பட்டு திருப்பி கீழே தள்ளப்பட்டு இப்ப அவன் எப்படி இருக்கான் தெரியுமா? வானத்துல அவனுக்குன்னு ஒரு இடத்த கர்த்தர் கொடுத்துட்டாரு. 12ஆம் அதிகாரம் வெளிப்படுத்த விசேஷத்துல இருக்கு. பிசாசும் அவன் தூதர்களும் வானத்தில் இருந்த இடம் காணாமல் போயிடுச்சு. இப்ப அதுக்கும் பூமிக்கும் வந்து போயிட்டு இருக்கிறான். போக்குவரத்து, வானமண்டலத்தின் பொல்லாத சேனை, பிரபஞ்சத்தின் அதிபதி அப்படின்னு வந்து போயிட்டு இருந்தான். இப்பவும் அப்படிதான் இருக்கிறான். அவன் வந்து போயிட்டு இருக்கிறான். போக்குவரத்து இந்த சுபாவம் தான் இருக்கு. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரதான ஆசாரியன் போவாரு, வந்துடுவார், போவாரு, வந்துடுவார். அங்கேயே இருக்க மாட்டார், இருந்தா அடிப்பார் ஆண்டவர். அப்போ உள்ள போய் யார் இருக்கணும்? உள்ள போயிட்டு வரவன் துன்மார்க்கன். இதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில உச்ச நிலையில கூட, ஊழியத்தின் பாதையில கூட உள்ளே போயிட்டு இருக்க முடியாம வெளியே வரவங்க இருக்கிறாங்க, கீழே வரவங்க இருக்கிறாங்க, பின்மாற்றம் வரவங்க இருக்கிறாங்க. பாருங்க, அது உள்ளே பிரவேசிச்சு அங்கேயே யார் உட்கார்ந்து இருக்கிறான்னு பாருங்க. வாசிங்க, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவனுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை ஒன் டைம் உள்ள போனவர் திருப்பி வரவே இல்லை. வசனம் சொல்லுது, ஒரே தரம் பிரவேசித்து அவர் பிதாவின் வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார்னு இருக்கு. இங்க பாருங்க, எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 11-12 வாசிங்க. அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரேவித பலிகளை அநேக தரம் செலுத்தி வருகிறவனாயும் இருப்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து உள்ள போய் உட்கார்ந்துட்டாரு. இனி அவர் வரத்தே கிடையாது, போக்குதான், போயிட்டாரு, உட்காந்துட்டாரு. இதுதான் உங்களுக்கு எனக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துல கர்த்தர் நியமிச்சிருக்கிறதான பாதை. இப்ப நாம எங்க இருக்கிறோம்? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்துட்டோம். போக்குவரத்தா இருக்கிறோமான்னு மட்டும் பார்க்கணும். நான் விசுவாசிக்கிறது, ஒரு கூட்டம் பலிபீடத்துல வந்து போயிட்டு இருக்குது. அந்த கூட்டமா நீங்க இருக்க மாட்டீங்க. நம்முடைய செய்தியை கேட்கிறவங்க அல்லது நம்ம இந்த சபைக்கு வரவங்க அப்படிப்பட்டவங்களா இருக்க மாட்டீங்கன்றதுல நமக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. நாம இப்ப எங்க இருக்கிறோம்? பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்துட்டோம். வசனம் கேட்கிற கூட்டம், கர்த்தருடைய வெளிச்சத்தை பார்க்கிற கூட்டம். ஆனா இந்த கூட்டத்துல கூட போக்குவரத்தா இருக்கக்கூடாது. நாம அங்கேயே இருக்கிற கூட்டமாக இருக்கணும். ஆனா அங்கேயே இருந்து திருப்தி அடைகிற கூட்டமா இருக்கவும் கூடாது. அடுத்த லெவலுக்கு போகணும். எங்க போகணும்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்கணும். ஆனா அங்க பிரவேசிக்கும் போது அங்கேயும் போக்குவரத்தா இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. பாருங்க, மோசே மலைக்கு மேல போனாரு, அப்புறம் என்ன செஞ்சுட்டாரு? கீழே வந்துட்டாரு. மேல போனாரு,
வந்துட்டார். ஒரு நாள் கர்த்தர் சொன்னார், மேலையும் போற கீழையும் வர, மேலையும் போற கீழையும் வர. ஒரு நாள் கீழே தப்பு நடந்துச்சு. இப்ப ஆண்டவர் சொன்னார், ஒரு தடவை பிஸ்காவின் கொடுமுடிக்கு ஏறிக்கோ, அப்புறம் உன்னை கீழே கொண்டு வந்து புதைச்சிட போறேன்னு. அடக்கம் பண்ணப்படுவார். போகிறவங்க என்ன ஆவாங்க? அடக்கம் பண்ணப்படுவாங்க. எங்க மோசே துன்மார்க்கரா? துன்மார்க்கர் இல்ல. ஆனா பாருங்க, பிசாசு வந்து மோசைக்காக என்ன பண்றான்? மோசையின் சரீரத்துக்காக தர்க்கம் பண்ணினான். ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான்? நம்மால் இவன் கீழ்ப்படியாமல கத்தரை அடிச்சிருக்கிறாரு, அப்ப இவன் என் கூட தானே இருக்கணும், இவன் மேல் பாதத்துல இருக்கணும், எங்க வரகாரணம் வந்து கேட்கறான். அந்த லெவலுக்கு வந்துட்டாரு. மேல போக்குவரத்தா இருந்தவர். ஆனா இப்ப பாருங்க, நம்ம ஆண்டவர் கல்வாரி மலைக்கு மேல ஒரே தடவை ஏறினார், அதுக்கப்புறம் இறங்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஏறி பிதாவின் வலது பார்சத்துக்கு மேல போயிட்டார். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு நியமிச்சது. அடுத்த ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன தெரியுமா? ஸ்டாண்டர்டு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பது, போய் வலது பார்சத்துல உட்காருவது. இயேசு சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொண்டு. அங்க போய் உட்கார போறோம். திருப்பி நீங்க பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே வரக்கூடாது. இந்த பக்கம் பலிபீடத்துக்கு வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க கூடாது. ஆனா நீங்கள் நானும் அப்படி அல்ல. நாம் திரும்பி இவங்களோட போகவே கூடாது. சண்டை போடுற கூட்டத்தில் போய் உட்காரக்கூடாது. நம்ம சத்தம் இந்த பக்கம் இருக்கிற பலிபீட சவுண்டை கேட்கக்கூடாது. நம்ம சத்தம் எந்த சவுண்டை கேட்கணும் தெரியுமா? மகா பரிசுத்த ஸ்தலத்துல ஒரு சவுண்ட் வரும், சாமுவேலே சாமுவேலேன்னு. அந்த சத்தத்துக்கு தான் காத்திருக்கணும். அது உள்ளதான் போகணும். அங்க போய் உட்கார்ந்து இருக்கணும். அங்க போய் போகும்போது என்ன தெரியுமா? உள்ளே போகும்போது நான் முழுவதுமாக இந்த உலகத்திற்கு செத்து போயிருப்பேன். இயேசு தன் சரீரம் என்கிற திரைச்சீலை வழியாக பிரவேசித்தார். ஒரே தரம் பலியாய் உள்ள வைத்தாரு. பவுல் சொல்றாரு, என்னை நான் சிலுவையில் அறைந்திருக்கேன். ஏப்பா உன்னை சிலுவையில் அறைகிற? அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காகவும் உயிர்த்தெழுதலின் வல்லமையை பெற்றுக் கொள்வதற்கும் எல்லாவற்றும் நஷ்டமும் குப்பையும் என்று நான் விட்டேன். ஏன்? நான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக போறவன். நான் இங்க இருக்கிறதுக்கெல்லாம் அடிச்சுக்க மாட்டேன். இது என்னுடையது, இது நானு, எனக்கு அப்புறம் யாரும் கிடையாது. அடிச்சுக்கோ, நீ அடிச்சுக்கோ. ஏன்? நீ பலிபீடத்தில் நிற்கிறவன். நீங்க யாரு? நாங்க மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்கிறவன். எங்களுக்கு இதை பத்தி கவலையே கிடையாது. இந்த உலகத்தில் உள்ள ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, என்னுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியது அல்ல, நம்முடைய ராஜ்யம் பரலோகத்துக்குரியது. நீங்க அதை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டே இருங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த சத்தம் உங்க காதுல கேட்கவே கேட்காது. கேட்டாலும் ஒன்றும் பண்ணாது. கொஞ்சம் கொஞ்சமா உலகத்துக்கு செத்துடணும். சில நேரத்தில் சில ஆட்கள் வந்து நம்ம காது பட பேசுவான், திட்டுவான், உங்களை பத்தி இல்லாததெல்லாம் சொல்லுவான். கேட்டுக்கோங்க. ஏன்? நீ பணத்துக்கிட்ட பேசிட்டு இருக்க. யாரோட? அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஒரு நாள் வரும், அவரோடு கூட உயிர் தேடுவோம். சார் நீங்க பள்ளிப்படத்துக்கு கத்துங்க சார், கத்துக்கிட்டே இருக்கு சார் பள்ளிப்படத்துக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நம்மளை யாராவது திட்டினான்னா உடனே கர்த்தர் இறங்கி என்ன செய்யணும்? கிரியை செய்யணும். அட்லீஸ்ட் என் பிரியமான புருஷனாகிய தானியேலே அப்படின்னு கூப்பிடணும்னு நினைக்கிறோம். இல்லையா? மலையிலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன் அப்படின்னு சொல்ல நினைக்கிறோம். இல்லையா? குறைஞ்சபட்சம் நம்மளை யாராவது ஏதாவது பேசினா இறங்கி ஆண்டவர் அவனை அடிக்கணும்னு நினைக்கிறோம். கையை உடைக்கணும், காலை உடைக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? அவனை அடிச்சு நான் உன் மேல நேசமா இருக்கிறேங்கிறத காட்டுறதை விட, அவன் கண்ணுக்கு முன்னாடி உன்னை உயர்த்தி நான் உன் மேல நேசமா இருக்கிறேன்றதை காட்டுறேங்கிறாரு. உபதியா புஸ்தகத்துல சொல்லும் போது அழகா சொல்வாரு, நான் ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை எப்படி நேசம் தெரியுமா? ஏசாவை பாரு, அவனை அடிச்சிருக்கேன், அவனுக்கு முன்னாடி உன்னை உயர்த்தி இருக்கிறேன், அதுல தெரிஞ்சுக்கோ நான் உன் மேல எவ்வளவு அன்பா இருக்கிறேன்னு சொல்லி. இப்போ ஆண்டவர் அதை தான் சொல்றாரு. அடுத்தவன் கையை உடைக்கணும், அடுத்தவன் காலை உடைக்கணுங்கிறது முக்கியமே இல்லை. அந்த எண்ணம் உனக்கு இருக்கிற வரைக்கும் நீங்க இன்னும் பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிறீங்க, இல்லைன்னா பலிபீடத்துக்கிட்ட இருக்கிறீங்கன்னு அர்த்தம். பேசுறவன் பேசிக்கிட்டே இருக்கட்டும், திட்டுறவன் திட்டிக்கிட்டே இருக்கட்டும். வா வேலை என்ன தெரியுமா? அவனுக்கு சரிசமா பேசுவதில்லை. அந்த சத்தமே கேட்காத தூரமான இடத்துக்கு போயிடு. நீ மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பலிபீடத்துக்கிட்ட இருக்கிற சவுண்டு கேட்கவே கேட்காது. உங்களை அவன் பேசவே மாட்டான், பேசினாலும் கேட்காது. உங்களுக்கு உங்க காதுல என்ன விழும் தெரியுமா? உங்க காதுக்குள்ள தேவனுடைய சத்தம் விழும். மறைவான மன்னாவை எடுத்து புசிய கொடுப்பார்.
பிரமாணங்களை எழுத சொல்லுவார். உன்னை கர்த்தர் உயர்த்தி மேலே கொண்டு வைப்பார். இதுதான் பரிசுத்த ஸ்தலத்தினுடைய வளர்ச்சி. நீங்க பலிபீடத்தில் இருக்கிறீங்களா, பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறீங்களா, மகா பரிசுத்தத்தில் இருக்கீங்களான்னு பாருங்க. நீங்க போக்குவரத்தா இருந்தீங்கன்னா ஒரு நாள் துன்மார்க்கராகி அடக்கம் பண்ணப்படுவீர்கள். நீங்கள் ஒருவேளை இந்த போக்குவரத்து இல்லாம வளர்ச்சி அடைகிறவர்களா இருந்தீங்கன்னா, யோசுவாவை போல, சாமுவேலை போல, இயேசு கிறிஸ்துவை போல ஒன்ஸ் போயாச்சுன்னா திரும்பி வராத கூட்டமா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை உயர்த்தி தன்னோடு கூட வைத்துக் கொள்வார். அல்லேலூயா. நாம் ஜெபம் பண்ண போகிறோம். தேவ சமூகத்துல ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவர்கிட்ட ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நானும் அந்த வளர்ச்சிக்குள்ள வரணும். எனக்கு இந்த பலிபீடத்துக்கிட்ட சண்டை போட்டது போதும் ஆண்டவரேன்னு சொன்னேன். நான் பலிபீடத்துக்கிட்ட சண்டை போட்டது போதும் ஆண்டவரே. நான் யோசுவாவை போல வாசல்கிட்ட வந்து உட்காந்துக்கிறேன்பா. நான் வாசல்ல உட்கார்ந்து இருந்தது போதும். சமூகத்தின் அப்பத்தின் மேஜையை போயிட்டு சாப்பிட்டு வந்தது போதும். நான் தானியேலை போல உள்ளவே வந்து படுத்துக்கிறேன் ஆண்டவரே. நான் தானியேலை போல படுத்திருந்ததும் போதும். பிரதான ஆசாரியனை போல உள்ள போயிட்டு வர அனுபவம் எனக்கு வேணாப்பா. உங்களுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை போல உங்க பக்கத்திலேயே வந்து நான் உட்கார்ந்துக்கிறேன் ஆண்டவரே. இந்த எண்ணம் வாஞ்சை வரணும். இன்னும் பலிபீடத்துக்கு மேலதான் ஆசை நிறைய பேருக்கு இருக்குது. தாவீது தேவனுடைய யுத்தங்களை செய்த மனுஷன். அவன் பாருங்க, தேவனுடைய யுத்தத்தை செய்து ஒரு காலத்துல பாவம் செஞ்சிருந்தாலும் கூட முடிவில அவன் தேவனோடு கூட அவனுடைய நகரத்துல அடக்கம் பண்ணப்பட்டு தேவனோடு கூட இருக்கிறான். ஆனா அவனுக்கு முன்னாடி யுத்தத்தை நடப்பித்த யோவாபு, தாவீதுக்கு முன்னாடி அவன் தான் போவான், எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைப்பான். ஆனால் அவன் தேவனை விட்டு தூரமா இருந்தபடினால பலிபீடத்தின் கொப்பை பிடிச்சுக்கிட்டே செத்து போயிட்டான். அவனால தேவனுடைய நகரத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாம போயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, நீங்க எங்க இருக்கிறீங்க? பலிபீடத்தின் போக்குவரத்தா இருக்கிறீங்களா? உலக ஆசீர்வாதத்துக்காக வந்துட்டு போயிட்டு இருக்கிறீங்களா? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக்குவரத்தா இருக்கிறீங்களா? அல்லது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரத்தா இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, போக்குவரத்தா இருந்தினா நீ அடக்கம் பண்ணப்படுவாய். நீ எல்லாத்தையும் தாண்டி போய் தேவன் பக்கத்துல உட்காரணும், தேவனுடைய சத்தத்தை கேட்கணும், கர்த்தருடைய மகிமைக்குள்ளேயே இருக்கணும். அப்பதான் நீங்க நித்தியமாய் ஜீவனோடு கூட இருக்க முடியும். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்துல? கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, நாங்கள் போக்குவரத்தா இருந்தது போதும் ஆண்டவரே. நாங்கள் ஆசீர்வாதத்துக்கு பின்னால் ஓடினது போதும் ஆண்டவரே. நாங்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்து அப்பத்தை புசித்து அங்கே திருப்தி அடையாதபடி தொடர்ந்து நாங்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்க, மறைவான மன்னாவை நாங்கள் புசிக்க கர்த்தர் திரும்ப பாராட்டுங்கப்பா. ஆசீர்வதியும் வழி நடத்தும். இந்த வசனங்கள் 100 கிரியை செய்யட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.